ஐயா ஒன்னே ஒன்று தரேன் சிவா, இருக்கோ இல்லைங்களோ, இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் யார் இருக்காங்க? டெப்டி சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கணுமோ இல்லையோ, அவர் எடுத்துட்டாராங்க. இது சீஃப் மினிஸ்டர் ஊர்ல இல்லைன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவருக்கு ஆளுநருக்கு சண்டை என்ன? ஆளுநருக்கு சட்ட ஒழுங்கை பற்றி துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கவில்லை என்றால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எனி டைம் கவர்னர் கூப்பிட்டு பேச முடியும். காரணம் என்ன என்று கேட்டால், கவர்னர் தான் கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களுக்கு பதவி மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் ஆளுநருடைய கையெழுத்து இல்லாத செய்ய முடியாது உங்களால. ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் உடைய சட்டம் சொல்லுகிறது, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று சட்டத்தில் இல்லாவிட்டாலும் முன்னுரிமான இருக்குதுன்னு அவர் வாயெடுத்திருந்தால் கண்டிப்பாக இது கவர்னர் கையில் தான் போகும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ சுவமோட்டோ கேஸ் எடுக்கிறாங்க, அது எப்படிங்கிறது? அப்ப கவர்னர் என்ன சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னு பண்ண முடியுமா? தமிழக தலைமை நீதிபதி சுவமோட்டோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இந்த ஏர்போர்ட் முக்கிய அட்டாக்லன்னு அவர் நாளை கேட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? உதயநிதியும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும்